குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிளாஸ் எக்ஸாமில் அதுக்கான கிளாஸஸில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மைனர் ஆக்ட் பார்க்க போகிறோம். பேப்பர் 4 இதில் இன்னைக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 2 சின்ன மைனர் ஆக்டை முடிக்க ட்ரை பண்ணுவோம். அப்புறம் டைம் இருந்தால் மூணாவதாக ஒரு மைனர் ஆக்ட் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன மைனர் ஆக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மைனர் ஆக்டில் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986. இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986 அதுதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போற ஆக்ட். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 2-3 செக்ஷன்ஸ் இருக்கு, ரொம்ப முக்கியமான செக்ஷன்ஸ். அதாவது டோட்டலி அந்த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986 அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா October 2, 1987 நடைமுறைக்கு வந்துச்சு. October 2, 1987 நடைமுறைக்கு வந்த ஒரு ஆக்ட். ஸோ இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா there are totally 10 செக்ஷன்ஸ். இது ஒரு சின்ன ஆக்ட் தான். டோட்டலி 10 செக்ஷன்ஸ் ஆர் தேர். அதில் ஒரு முக்கியமான செக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெஃபினேஷன் செக்ஷன்ஸ். செக்ஷன் 2 வந்து டெஃபினேஷன் செக்ஷன். அதுக்கப்புறம் செக்ஷன் 3, செக்ஷன் 4 இந்த ரெண்டு செக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது அஃபென்ஸை டிஃபைன் பண்ணக்கூடிய செக்ஷன். செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 அது என்னங்கிறத பார்ப்போம். அப்புறமா அதுக்கான பெனால்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 6ல இருக்கும். அதாவது செக்ஷன் 3ஓ இல்லை செக்ஷன் 4ல டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அஃபென்ஸை செஞ்சா, அதாவது வயலேஷன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் ப்ரொவிஷன், செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 ஸ்பீக்ஸ் அபவுட் வாட் ஆக்ட் கான்ஸ்டிடியூட்ஸ் அண்ட் அஃபென்ஸ் ஆர் வாட் இஸ் ப்ராஹிபிட்டட் அப்படிங்கிறது செக்ஷன் 3, செக்ஷன் 4ல பார்ப்போம். அதற்கான பெனால்ட்டியை செக்ஷன் 6ல பார்ப்போம். ஸோ இது வந்து இந்த 3 செக்ஷன் பிளஸ் டெஃபினிஷன் செக்ஷன், அவுட் ஆஃப் திஸ் 10 செக்ஷன்ஸ் இந்த 4 செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, அதே மாதிரி எந்த மைனர் ஆக்டுமே முடிஞ்சா நீங்க என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமன்ஸ்மெண்ட், அதே மாதிரி அதுல லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் அது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம இதெல்லாம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ட்ல பார்க்க போறோம். த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தி ஜெயந்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. October 2, 1987 நடைமுறைக்கு வந்தது. சரியா, இதுல லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் இந்த ஆக்ட்ல எப்போ பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2019 அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகல் 370 அதை டிராப் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதுல மோஸ்ட் ஆஃப் த சென்ட்ரல் ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க, தட் எக்ஸப்ட் த ஸ்டேட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ங்கிறத ஒமிட் பண்ணிருப்பாங்க. அது கிடையாது. அது அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 2019 நம்ம ராஜ்யசபால August 5 அன்னைக்கு பாஸ் பண்ணிருப்பாங்க. அது நடைமுறைக்கு வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா October 31 அன்னைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும். வித் எஃபெக்ட் ஃப்ரம் 31/10/2019 இருந்து தான் அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் படி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ப்ரொவைடட் ஃபார் கான்ஸ்டியூஷன் ப்ரொவைடட் இன் த கான்ஸ்டியூஷன் ஃபார் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹஸ் பீன் டிராப்டு. சரியா, அது கிடையாது. நம்ம வந்து இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா எதுவும் வரவில்லை. சரியா, ஸோ அப்போ இந்த கமெண்ட்ஸ்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 10 செக்ஷன் இருக்கு. செக்ஷன் 1 அதுக்கு முன்னாடி இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா an act to prohibit indecent representation of women through advertisements or in publications, writings, paintings, figures or in any other manner and for matters connected therewith or incidental thereto அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 விஷயங்களை தடை செய்வதற்காக இந்த சட்டம் மெயினா இருக்கு. என்ன, இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட். சரியா, த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஒன்று. அடுத்து ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் இன் பப்ளிகேஷன், ரைட்டிங், பெயிண்டிங் ஆர் ஃபிகர்ஸ் ஆர் இன் எனி அதர் மேனர் அண்ட் ஃபார் மேட்டர்ஸ் கனெக்டட் வித் ஆர் இன்சிடென்டல் தேர்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மெயினா அதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டெபிக்டிங் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் ஆல்சோ டெபிக்டிங் உமன் த்ரூ ஒன் கைண்ட் ஆஃப் மீடியா. அதாவது ஒரு உமனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விதம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது கண்ணிய குறைவா இன்டீசென்ட்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டுடைய அப்ஜெக்டிவ். சரியா, பி தென் செக்ஷன் 1. ஸோ அதுக்கு அடுத்த பி இட் enacted by the பார்லிமெண்ட். இப்போ இது வந்து 1986 ஆக்ட் இல்லையா, அப்போ 37th இயர் ஆஃப் ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வரும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ சென்ட்ரல் ஆக்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து by notification in the official gazette
இட் பப்ளிஷஸ் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2/10/1987 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் செக்ஷன் டூ வந்து டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ எப்பயுமே ஒரு மைனர் ஆக்ட் ஃபுல்லாக படிக்க முடியல, சில மைனர் ஆக்ட்லாம் 20-25 செக்ஷன் கூட இருக்கும். அப்படி படிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் எதை படிக்கணும்னா கண்டிப்பாக டெஃபினிஷன் செக்ஷனை படிக்கணும். பிளஸ் அஃபென்சஸ் அண்ட் பெனால்டிஸ், இந்த 3 கவர் பண்ணாலுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். சரியா? செக்ஷன் 2 டெஃபினிஷன்ஸ். இன் திஸ் ஆக்ட் அன்லெஸ் த கான்டெக்ஸ்ட் அதர்வைஸ் ரெக்வயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ABCDE அண்ட் F மொத்தம் 6 விஷயங்களை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 2A என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த ஆக்டே வந்து ப்ராஹிபிட்டிங் த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் எனி பப்ளிகேஷன் பிரிண்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது தான் 2A. அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி நோட்டீஸ், சர்க்குலர், லேபிள், wrapper or other document and also includes any visible representation made by means of any light, sound or smoke or gas அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே தொலைக்காட்சியில் ஒளிபரப்பக்கூடிய ஒரு விளம்பரம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கிடையாது. அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளம்பரம் அப்படிங்கிறது எந்த வகையில் செய்யப்பட்டாலும் அது விளம்பரம் தான். அதுதான் அவங்க சொல்றாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி நோட்டீஸ், circular, label, wrapper or other documents and also includes any visible representation made by means of any light, sound, smoke or gas அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 2B என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 2B வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டிஃபினிஷன்ல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் இன்க்ளூட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பை வே ஆஃப் சாம்பிள்ஸ் வெதர் ஃப்ரீ ஆர் அதர்வைஸ். டிஸ்ட்ரிபியூஷன் பை வே ஆஃப் சாம்பிள்ஸ் வெதர் ஃப்ரீ ஆர் அதர்வைஸ், இலவசமாகவோ அல்லது பணத்திற்காகவோ ஒரு சாம்பிளை டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் இல்லையா, தட் அமௌண்ட்ஸ் டு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 2A அட்வர்டைஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். தென் 2B சேஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன. தென் 2C இதுதான் முக்கியமான ஒரு செக்ஷன். இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் இஸ் டிஃபைன்ட் அண்டர் விச் ப்ரொவிஷன் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்டா 2C. சரியா? இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் அப்படின்னா என்ன அப்படின்னா indecent representation of woman means the depiction in any manner of the figure of woman, her form or body or any part thereof in such a way as to have the effect of being indecent or derogatory to or denigrating woman or is likely to deprave, corrupt or injure the பப்ளிக் மொராலிட்டி ஆர் மாரல்ஸ். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன்ஸ் ப்ராஹிபிஷன் ஆக்ட், இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986 பார்த்துட்டு இருக்கோம். அதுல மொத்தம் 10 செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம செக்ஷன் 2 டெஃபினிஷன் செக்ஷனை டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். செக்ஷன் 2A இந்த ஆக்டே வந்து பாத்தீங்கன்னா டு ப்ராஹிபிட் அட்வர்டைஸ்மெண்ட் வித் ரிகார்ட் டு இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ஆர் பப்ளிகேஷன்ஸ், ரைட்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது டெபிக்டிங் உமன் த்ரூ எனி மீடியா, அதுதான் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா. இதுல இப்ப நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், செக்ஷன் 2Cல டெஃபினிஷன்ல இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2C இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் அப்படிங்கிறது என்னன்னா மீன்ஸ் த டெபிக்ஷன் இன் எனி மேனர் ஆஃப் த ஃபிகர் ஆஃப் உமன் ஆர் ஃபார்ம் ஆர் பாடி ஆர் எனி பார்ட் thereof in such a way as to have the effect of being indecent, அதாவது ஒரு தகாத முறையில் இருப்பது அல்லது டெரோகேட்டரி, அது அவர்களுடைய அந்த ஒரு விஷயத்துக்கு கண்ணியத்திற்கு ஒரு குறைபாடு ஏற்படக்கூடிய வகையில டெரோகேட்டரி டு ஆர் டெனிகிரேட்டிங் உமன் ஆர் இஸ் லைக்லி டு டிப்ரேவ், கரப்ட் ஆர் இன்ஜூர் த பப்ளிக் மொராலிட்டி ஆர் மாரல்ஸ். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன். அவர்களுடைய அந்த தரத்தை குறைப்பதற்கு போல். இன்னைக்கு நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நபர் என்ன பண்ணிருக்காரு, தன் மனைவியோட ஒரு 3 வருஷம் பிரிஞ்சிருக்காரு. அவங்க யூஎஸ்ல 2 பேரும் ஃபர்ஸ்ட் போயிருந்திருக்காங்க. ஒரு 4.5 வயசு ஒரு குழந்தை இருக்கு திருவள்ளூர் பக்கத்துல. அவர் என்ன பண்ணிருக்காரு, இங்க வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல பிரிஞ்சுதான் இருக்காங்க. குழந்தைக்கு 4.5 வயசு ஆகுது. இவர் என்ன பண்ணிருக்காரு, வந்து ஒரு மேட்ரிமோனியல் வெப்சைட்ல அவருடைய மனைவியின் புகைப்படத்தை போட்டு இந்த மாதிரி மணமகன் தேவை அப்படின்னு சொல்லி கான்டாக்ட் நம்பரை, அவரோட ஃபாதர் இன் லா நம்பரை கொடுத்திருக்காரு. ஸோ இது கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் தான். பிகாஸ் இட் இஸ் டெரோகேட்டரி, அவரோட கண்ணியத்துக்கு ஒரு குறைபாட்டை உருவாக்குது. அது மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது. சரியா?
corrupt or injure the public morality or morals. அடுத்து 2D, label means any written, நம்ம என்ன பார்த்தோம், with prohibition of advertisement in or அப்படின்னு சொல்லிட்டு publications, writings, paintings, figures or in any other form and for matters connected therewith or incidental thereto. அதுதான் இந்த objective of the actல பார்த்தோம். இப்போ செக்ஷன் 2C ல indecent representation of women என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 2D வந்து லேபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லேபிள் மீன்ஸ் எனி ரிட்டன், மார்க்டு, ஸ்டாம்ப்டு, பிரிண்டட் ஆர் கிராஃபிக் மேட்டர் அஃபிக்ஸ்டு டு ஆர் அப்பியரிங் அப்பான் எனி பேக்கேஜ். ஸோ லேபிள் அப்படின்னு சொல்லும் போது ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பேக்கேஜ்லயோ இல்லை ஏதோ ஒரு வகையில இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் வந்து செக்ஷன் 2D. தென் செக்ஷன் 2E, பேக்கேஜ் இன்க்ளூட்ஸ் a box, carton, tin or other container. Then section 2F, prescribed means prescribed by rules made under this act. இதுதான் வந்து definition sections. அப்புறம் இந்த ஆக்ட்ல அடுத்து ஒரு முக்கியமான 3 செக்ஷன்னா செக்ஷன் 3, செக்ஷன் 4 அண்ட் செக்ஷன் 6 அப்படின்னு சொன்னேன். செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 ப்ராஹிபிஷன், எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு, எதெல்லாம் தண்டனைக்குரிய ஒரு செயல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். செக்ஷன் 6 வந்து பெனால்ட்டியை பத்தி சொல்லியிருக்கோம். செக்ஷன் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் containing indecent representation of women. No person shall publish or cause to be published or arrange or take part in the publication or exhibition of any advertisement which contains indecent representation of women in any form அப்படின்னு சொல்றாங்க. So the liability உடைய யாரெல்லாம் liable for indecent representation of women in an advertisement அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 3, prohibition of advertisements containing indecent representation of women. அப்போ ஒரு அந்த விளம்பரப்படுத்தக்கூடிய நபர்கள், அந்த விளம்பரப்படத்தை எடுப்பவர்கள் மட்டும் லயபிள் கிடையாது. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, நோ பர்சன் ஷால் பப்ளிஷ். ஸோ ஒரு விளம்பரதாரர் நிகழ்ச்சி தான், அதற்கு நாங்கள் பொறுப்பில்லை அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமரை போட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி ஒரு விளம்பரத்தை செயல்படுத்தலாமா அப்படின்னா செயல்படுத்தக்கூடாது, செயல்படுத்த முடியாது. நோ பர்சன் ஷால் பப்ளிஷ் ஆர் காஸ் டு பி பப்ளிஷ்ட் ஆர் அரேஞ்ச் ஆர் டேக் பார்ட் இன் த பப்ளிகேஷன் ஆர் எக்ஸிபிஷன் ஆஃப் எனி அட்வர்டைஸ்மெண்ட் which contains indecent representation of women in any form. இப்போ நம்ம யோசிப்போம், சில நேரங்கள் நானே யோசிச்சிருக்கேன், என்ன அப்படின்னா, ஒரு சென்ட் விளம்பரங்கள் பழைய முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்ஸா இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற ஃபாகா இருக்கட்டும், பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்கு. அதற்கான ஒரு புகாரை தெரிவிக்கணும் அப்படின்னா எந்த ஆக்ட் கீழே தெரிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்ட்ல செக்ஷன் 3க்கு கீழே தெரிவிக்கலாம். பிகாஸ் யூ cannot publish that woman is so cheaper that they can be attracted by a mere smell of some scent or fragrance இல்லையா. அந்த மாதிரியான ஒரு டெபிக்ஷன் வந்து தவறான ஒரு டெபிக்ஷன். ஒரு பெண்களை டெரகேட்டரியா, தட் மீன்ஸ் அது என்ன அப்படின்னா, த டெரகேஷன், தே ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் சம்திங், சம் ஃபிளேவர் ஆர் சம் ஸ்மெல் ஆர் சம்திங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லப்படும். அது வந்து ஒரு தவறான ஒரு விஷயம், சரியா. ஸோ செக்ஷன் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prohibition of advertisements containing indecent representation of women. ஸோ அப்போ உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்கப்படுது, எது வந்து செக்ஷன் 3ல அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் who is publishing or one who is exhibiting or one who is arranging or taking part in publication, all of the above அப்படின்னு கேட்டா எல்லாமே தான், சரியா. no person shall publish or cause to be published or arrange or take part in the publication or exhibition of any advertisement which contains indecent representation of women in any form. இது செக்ஷன் 3. தென் செக்ஷன் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, prohibition of publication or sending by post of books, pamphlets, etc. containing indecent representation of women அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செக்ஷன் 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, no person shall produce or cause to be produced, sell, let to hire, distribute, circulate or send by post any book, pamphlet, paper, slide, film, writing, drawing, painting, photograph, representation or figure which contains indecent representation of women in any form அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஒரு புத்தக வடிவில் அல்லது ஒரு அச்சு வடிவில் இல்லை ஏதேனும் ஒரு வகையில நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணவோ, நோ பர்சன் ஷால் ப்ரொடியூஸ் ஆர் காஸ்ட் டு ப்ரொடியூஸ், அல்லது அதை விற்பதோ அல்லது வாடகை கூறுவதோ, ஒரு புத்தகத்துல தவறான படங்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை விற்பதோ அல்லது அதை வாடகைக்கு விடுவதோ அல்லது அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவதோ, சர்க்குலேட் பண்ணுவதோ, அல்ல அதை வந்து ஏதோ ஒரு வகையில நீங்க வந்து அதை என்ன பண்றீங்க, ஒரு விஷயத்துல பதிவு செய்யறீங்க, ரெக்கார்ட் பண்றீங்க, பை டிராயிங், பெயிண்டிங், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்போ அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் என்னது, இட் இஸ் அன் அஃபென்ஸ் அண்டர் செக்ஷன் 4, prohibition of publication
or sending by post of books, pamphlets, etc., containing indecent representation of women, provided that. So proviso to section 4 அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. proviso என்றால் எதெல்லாம் மேல சொன்ன டெஃபினிஷன்ல வராது அப்படின்னு சொல்லிட்டு, provided that nothing in this section shall apply to அப்படின்னு சொல்லிட்டு they have given 3 provisos to section 4. அதே செக்ஷன்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, A, any book, pamphlet or slide, film, writing, drawing, painting, photograph, representation or figure 1, the publication of which is proved to be justified as being for the public good on the ground that such so and so thing is in the interest of science, literature, art or learning or other object of general concern. அதாவது ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காக, சே ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பாலியல் கல்வியை புரிய வைப்பதற்காக சில நேரங்களில் சில அங்கங்களை, சில உறுப்புகளை நம்ம வந்து வரைந்தோ அல்லது தெளிவுபடுத்தியோ விளக்க வேண்டியோ இருக்கலாம் ஒரு புக்ல. அதே மாதிரி ஒரு மெடிக்கல் சயின்ஸ் புக், ஒரு ரீப்ரொடக்டரி சிஸ்டமை எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் நெசசரி. ஸோ அப்போ அந்த மாதிரி இன் அ கேஸ் வேர் சச் depiction is in the interest of science, literature, art or learning or other object of general concern, it would not come under section 4, first proviso. சரியா? Then A2, which is kept or used bona fide for religious purposes அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மதத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் அதற்கும் விலக்களிக்கப்படுது. Then B, any representation sculptured, engraved, painted or otherwise represented or in அப்படின்னு சொல்லிட்டு எனி ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட், பழைய காலத்துல சில சிற்ப கலைகள், சில ஓவிய கலைகள், சில கோயில்கள்ல இருக்கக்கூடிய கலைகளாக கூட இருக்கலாம். அது கலையின் வெளிப்பாடு என்பது வேறு ஏதேனும் காரணத்திற்காக இருக்கும். அப்போ அதுவும் ப்ரொடெக்டட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ B1, எனி ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் வித்தின் த மீனிங் ஆஃப் ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958. Or 2, any temple or on any car used for the conveyance of idols or kept or used for any religious purposes. அந்த கோவில்களோ அல்லது கோவில்கள்ல இருக்கக்கூடிய தேர் பவனி வருது இல்லையா, அந்த தேர்ல கூட சில நேரங்கள்ல சில ஓவியங்கள் இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் வரையப்பட்டிருக்கலாம். அது வந்து exempted under this act. Then last proviso C, in any film in respect of which the provisions of part 2 of the Cinematograph Act will be applicable. So part 2 of the Cinematographic Act அப்படின்னா என்னன்னா, Cinematograph Act அப்படிங்கிறதுல தான் வந்து நம்ம படம் பார்க்கும்போது லைசன்ஸ் கொடுக்கறது, ஒரு படத்துல எதெல்லாம் அப்ஜெக்ஷனபிள் ஐட்டம்ஸ் எதெல்லாம் இருக்கிறது, சென்சாரிங் இதெல்லாம் இருக்குல்ல, அதை பத்தின ஒரு ஆக்ட் தான் சினிமாட்டோகிராஃப் ஆக்ட். நம்ம பின்னாடி ஒரு கிளாஸ்ல அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான் ரிகார்ட் டு அவர் எக்ஸாம். ஸோ அந்த சினிமாட்டோகிராஃப் ஆக்ட்ல பார்ட் 2 அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. மொத்தம் மோர் தென் 3 பார்ட்ஸ். அதுல பார்ட் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு எக்ஸிபிட்டிங் த ஃபிலிம்ஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸ் அப்படின்னு இருக்கு. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அதை வந்து எக்ஸிபிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது பொருந்தாது. செக்ஷன் 4 does not apply. அதுதான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 5, பவர் டு என்டர் அண்ட் சர்ச். ஸோ பவர் டு என்டர் அண்ட் சர்ச் எங்க வரும்? சிஆர்பிசில இந்த வார்த்தை வந்து நீங்க வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கணும். செக்ஷன் 91ல இருந்து செக்ஷன் 105 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கும். அதுல மெயினா செக்ஷன் 94 வந்து பாத்தீங்கன்னா, வித் ரிகார்ட் டு சர்ச் வேர் ஸ்டோலன் goods or forged documents or any obscene materials or ஒரு சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் இந்த பொருட்கள் இருப்பதாக ஒரு நம்ப தகுந்த தகவல் வருது அப்படின்னு சொன்னால், அப்ப என்ன பண்ணலாம், அந்த எந்த இடத்தில் அது பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாக, எது ஸ்டோலன் ஐட்டம்ஸ் ஆர் த ஃபோர்ஜ்டு டாக்குமெண்ட்ஸ் ஆர் எனி அப்சீன் ஐட்டம்ஸ். அதாவது அப்சீன் அப்படிங்கிறது தான் இந்த இதில் வரும். அப்சீன்னா என்னது? அதான் ஒரு தவறான ஒழுக்கமற்ற முறையில் ஒரு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சில படங்கள் அல்லது அதான் நம்ம ஏதாவது ஒரு வகையில டெபிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு சீடியா இருக்கலாம், இல்ல ஒரு புக்கா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு பெயிண்டிங், ஒரு டிராயிங், ஒரு ஆர்ட் எது வேணாலும் இருக்கலாம். அது தவறான ஒரு விஷயமாக இருந்தால் அது இருக்கும் இடத்தை சர்ச் பண்றதுக்கு சிஆர்பிசில என்ன ப்ரொவிஷன்? செக்ஷன் 94 சிஆர்பிசி. அப்போ அதுக்கு ரெலவெண்ட், அதுக்கு ஒரு சைமல்டேனியஸ் ப்ரொவிஷன் அண்டர் திஸ் ஆக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் 5. செக்ஷன் 5 இஸ் பவர் டு என்டர் அண்ட் சர்ச். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா there are totally 3 subsections. ஃபர்ஸ்ட் சப்செக்ஷன் என்ன அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, who can search அப்படின்னா a person authorized or empowered by the central government because it is central act. First aspect. இல்ல சாரி, by state government. He should be a gazetted officer அப்படின்னு சொல்றதா subsection 1. பாப்போம். Subsection 1, subject to such rules as may be prescribed, any gazetted officer authorized by the state government may
within the local limits of the area for which he is so authorized. A. Enter and search at all reasonable times with such assistance if he considers necessary any place in which he has reason to believe that an offense under this act has been or is being committed. So, a gazetted officer authorized by the state government has the right to go and search the place when he is of reasonable suspicion that something wrong is going on. அப்படிங்கிறது ஒரு விஷயம். தவறு நடக்கிறது அல்லது தவறு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தெரிய இடத்துல அவர் தேவைப்பட்டால் பண்ணலாம். Then B, seize any advertisement. So first வந்து subsection 1A with regard to entering and searching. So after entering and searching, you are find those articles அப்படின்னா அதை சீஸ் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. B, seize any advertisement or so and so items which he has reason to believe contravenes any provision of this act. இந்த சட்டத்திற்கு புறம்பான பொருட்கள் அப்படின்னு அவர் நம்பக்கூடிய பொருட்களை அவர் கைப்பற்றப்படுவதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. Then C, examine any record, register, document or any other material found in place and seize the same. It may furnish evidence of the commission of an offense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. So even he can examine. So first A என்ன பார்த்தோம், he can go and search, and then B, he can seize those items if it is in contravention of this act. Then C, he can even examine those items. அதுல என்ன இருக்கு ஏது இருக்கு, அது பிற்காலத்துல இந்த வழக்குல ஒரு சாட்சியமாக எவிடன்ஸாக ரெக்கார்ட்ல எடுத்துக்கொள்ளப்படுமா அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்காக அதை ஈவன் he can examine அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Then a proviso for this first subsection என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, no such search can be done in a dwelling place without the warrant of the court அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Provided that no entry under this subsection shall be made into a private dwelling house without a warrant அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரைவேட் dwelling house தான் கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன கொடுக்கப்படல, ஒரு லாட்ஜ் அல்லது ஒரு பொது இதை வந்து சொல்லப்படல. ஒன்லி இந்த கேஸ் ஆஃப் பிரைவேட் dwelling house, ஒரு தனி நபருடைய ஒரு சுதந்திரமான ஒரு வீட்டுல போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, சர்ச்ங்கிற பேர்ல ஒரு அத்துமீறல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு. Provided further that the power of seizure under this section subsection may be exercised in respect of document, article, so and so, if such document, article or thing, if the advertisement cannot be separated by reason of it being embossed or otherwise from such document affecting the integrity, utility or saleable value thereof. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த பொருளை மட்டும்தான் நம்ம சீஸ் பண்றதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பொருள் ஒரு டைல்ஸா கூட இருக்கலாம். டைல்ஸ்ல ஒரு சில பேர் வந்து பாத்ரூம்ல ஒட்டுற டைல்ஸ், அதுல வந்து ஒரு இன்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ நம்ம அந்த டைல்ஸை மட்டும் தனியா இது பண்ணிட்டு வர முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம், even though that article has some value and it cannot be removed, அதையும் சேர்த்தே சீஸ் பண்றதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? Then subsection 2, the provisions of the code of CRPC shall apply for search or seizure made under the authority of warrant issued under section 94 of the said code. நான் சொன்னேன் இல்லையா, section 94 of CRPC would apply with regard to the procedure to be followed in this section. Then subsection 3, where any person seizes anything under class B or class C of subsection 1, he shall as soon as possible may inform it to the nearest magistrate and take his orders as to the custody thereof. அப்போ அவர் வந்து சீஸ் பண்றதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும், இமிடியேட்டா மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், டேக் கஸ்டடி. அதுக்கு பேர் இம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பவுண்டிங் அப்படின்னா லீகல் வேர்டு, அதுக்கு என்ன அர்த்தம்னா டு டேக் கஸ்டடி அண்டர் லா, அதான் இம்பவுண்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தென் செக்ஷன் 6, பெனால்டி. பெனால்டி இந்த கான்ட்ரவென்ஷன் ஆஃப் செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4ல ஏதோ ஒரு கான்ட்ரவென்ஷன், ஒரு முறை தவறி நடந்துச்சு அப்படின்னா அதற்கான தண்டனை என்ன அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 6. பெனால்டி, எனி பர்சன் who contravenes the provision of section 3 or section 4 shall be punishable on first conviction with imprisonment of either description for a term which may extend to 2 years with fine which may extend to 2000 rupees. ஒருவர் முதல் முறை இந்த தவறை செய்தால் அவருக்கு 2 வருடங்கள் வரைக்கும் சிறை தண்டனையும் அல்லது 2000 ரூபாய் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் செகண்ட் ஆர் சப்சீக்வென்ட் கன்விக்ஷன், இரண்டாவது முறையோ அல்லது அதற்கு மேற்கொண்டோ ஒருவர் தொடர்ந்து இது தவறை செய்யும் பொழுது அவருக்கான தண்டனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, which may extend to 5 years. So up to 2 years at first instance, second or afterwards அப்படின்னு பாத்தீங்கன்னா up to 5 years and also with a fine not less than 10,000 rupees but which may extend to 1 lakh rupees அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் செக்ஷன் 6. Then section 7 வந்து பாத்தீங்கன்னா offenses by companies. ஸோ offenses by companiesங்கிறது காமனான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கம்பெனியுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல பிசினஸ்ல யார் ஒருத்தர் முக்கிய பங்கு வகிக்கிறார்களோ அவர்கள் அதற்கு பொறுப்பாவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அவர்கள் மீதும் ஒரு தனிநபர் என்ன
அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ செக்ஷன் 6ல அதே நடவடிக்கை அந்த கம்பெனியின் அந்த நிர்வாகிகள் மீதும் தனியாக கம்பெனியின் மீதும் நடவடிக்கை எடுக்கலாம் சொல்றதுதான் செக்ஷன் 7. ஸோ அப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து செக்ஷன் 7ல சொல்லப்பட்டிருக்கும். ப்ரொவைடட் இஃப் தே கேன் ப்ரூவ் தட் சச் ஆக்ட் டஸ் நாட் ஹேப்பன் வித்தின் தேர் நாலேஜ். நாங்க வந்து தவிர்க்க தேவையான எல்லா விஷயங்களும் செய்தோம், எங்களை மீறி எங்களுக்கு தெரியாமல் நடந்தது அப்படின்னு சொன்னா அவர்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கும்னா, இஃப் இட் இஸ் ப்ரூவ்ட் தட் ஒன்லி வித் தேர் கன்னிவென்ஸ், அவர்களுடைய கூட்டு சதியினால்தான் இத்தகைய ஒரு தவறு நடந்திருக்குன்னு தெரியப்பட்டால் அந்த நபர்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக நிர்வாகத்தில் ஈடுபடாத அந்த அந்த கம்பெனியுடைய செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல சேர்மனா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், எனி பர்சன் ஹூ ஹஸ் பீன் கன்னிவ்டு, அதாவது கூட்டு சேர்ந்து ஒரு குற்றத்தை செய்தால் அவர்களும் மீதும் இந்த ஆக்ட் கீழே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஸோ அப்புறம் எக்ஸ்பிளனேஷன்ல கம்பெனினா என்ன, இன்க்ளூட்ஸ் எனி பாடி கார்பரேட் அண்ட் ஃபர்ம் இன்க்ளூட்ஸ் a firm or other association of individuals, partnership firm அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அதுதான். தென் டைரக்டர் இன் ரிலேஷன் டு a firm means a partner in the firm அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இது செக்ஷன் 7. தென் செக்ஷன் 8 வந்து பாத்தீங்கன்னா offenses under this act is a cognizable offense and a payable offense அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். தென் செக்ஷன் 9 ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த். ஸோ இது என்னன்னா ஒரு அரசு ஒரு அத்தாரிட்டி பர்சன் ஆத்தரைஸ்டு பை த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் திஸ் திங். அப்போ அல்லது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டோ என்ன பண்றாங்க, ஒரு ஆஃபீஸர் ஆஃப் தட் கவர்மெண்ட்டோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இந்த ஆக்ட் கீழே அப்படின்னா, தட் ஆக்ட் கீழே ஒரு குட் ஃபெய்த்ல எடுக்கக்கூடிய ஆக்டுக்கு அகேன்ஸ்டா நோ சூட் ஆர் எனி லீகல் ப்ரொசீடிங் கேன் லை அகேன்ஸ்ட் தோஸ் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றது செக்ஷன் 9. தென் செக்ஷன் 10 இஸ் பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ ஹூ இஸ் ஹேவிங் த பவர் டு மேக் ரூல்ஸ் ஃபார் ப்ராப்பர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா, அந்த என்னென்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேனர் இன் விச் த சீஷர் or other articles of advertisements or other articles shall be made, and the manner in which seizure list shall be prepared and delivered to the person from whose custody any advertisement or other article has been seized. So seizure report வந்து நம்ம என்ன பண்ணணும், பொதுவா ஒரு காப்பியை அந்த அக்யூஸ்ட் பர்சன் அல்லது யாருடைய பொசிஷன்ல இருந்து நம்ம சீஸ் பண்றோமோ அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும். பிகாஸ் தே ஷுட் நோ வாட் ஹவ் பீன் டேக்கன் அவே ஆர் சீஸ்ட். அப்பதான் நான் திருப்பி அது ஒரு கிளைம் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒரு பண்ண முடியும். சீஸ் பண்றங்கிற பேர்ல ஒரு சுயநலமாக அவருடைய பர்சனல் பிலாங்கிங்ஸ் ஆர் வேல்யூபிள்ஸையும் எடுத்துக்கிட்டா அப்போ அதுக்காக கொடுக்கறது அந்த ரிப்போர்ட் ஆஃப் சீஷர். சரியா, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் இல்ல சேஞ்சஸ் பண்றதா இருந்தா தட் ஷுட் பி டேபிள்டு இன் ஒன் சக்சஷன் ஆர் 2 or more successive succession before the expiry of the session. ஒரு கூட்டத்தொடர் நடக்கும் பொழுது அந்த கூட்டத்தொடர் முடிவதற்கு முன்பாக 2 அவைகளிலும் அது தாக்கல் செய்யப்பட்டு பாஸ் செய்யப்பட்டிருக்கணும். அதுல ஏதாவது மாற்றங்களை அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த 2 அவைகள்ல பாஸ் ஆகலைன்னா அது நடைமுறைக்கு வராது. அது எப்பத்துல இருந்து பாஸ் ஆகுமோ அதுல இருந்து தான் அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்றது ரெகுலரான ஒரு ஆஸ்பெக்ட். இது செக்ஷன் 10 பவர் டு மேக் ரூல்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது, அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும் இல்ல எனி பேம்ப்ளெட் புக் சர்க்குலர் பப்ளிகேஷன் எதாருனா இருக்கட்டும், அது என்னவா இருக்கக்கூடாது, ஒரு உமனை டிராகேட்ரி பண்ற மாதிரி அவருடைய அந்த கண்ணியத்தை இன்டீசென்சியா ஒரு கொண்டு வர மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதற்கான தண்டனை என்னன்னு சொல்றது செக்ஷன் 6. எதெல்லாம் ஒரு தண்டனை அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும்னு சொல்றது செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4. அதுக்கடுத்து செக்ஷன் 5 இஸ் வித் ரிகார்ட் டு சீஷர், அதுக்கான சர்ச் அந்த ஆஸ்பெக்ட் பத்தி சொல்றது செக்ஷன் 5. அப்புறம் செக்ஷன் 7, 8 and 9 வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 7 இஸ் அஃபென்சஸ் பை கம்பெனிஸ். செக்ஷன் 8 வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் அஃபென்ஸ், இட் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ், இட் இஸ் அ பெயிலபிள் அஃபென்ஸ். அப்புறம் செக்ஷன் 9 வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் டேக்கன் இன் குட் ஃபெய்த், அது செக்ஷன் 9. தென் செக்ஷன் 10 இஸ் பவர் டு மேக் ரூல்ஸ். இதுதான் வந்து இந்த ஆக்ட். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய 2வது ஆக்ட் என்ன இந்த செஷன்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2வது ஆக்டும் ஒரு சின்ன ஆக்ட் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட் 1971. இந்த ஆக்டுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இன்சல்ட் டு நேஷனல் ஹானர்ஸ். சரியா, கொஞ்சம் கோரிலேட் ஆகுதா? ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் ஆக்ட் 1971. இது எந்த மாதிரியான இன்சல்ட்டுக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளை ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சல்ட் டு நேஷனல் பிளாக், இன்சல்ட் டு கான்ஸ்டிடியூஷன், அப்புறம் வேற என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட் 1971.
மூணாவது விஷயம் எதெல்லாம் இந்த ஆக்ட் கீழே வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் இஸ் இன்சல்ட் டு நேஷனல் பிளாக் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்சல்ட் டு கான்ஸ்டியூஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் இன்சல்ட் டு நேஷனல் ஆந்தம். இந்த மூன்று வகையான இன்சல்ட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஆக்ட் ஹெட்டிங் வச்சு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ இது கூட ஒரு கேள்வியை கேட்கலாம். வாட் ஆர் த இன்சல்ட்ஸ் கவர்ன்ட் அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொன்னால் தீஸ் த்ரீ இன்சல்ட்ஸ் ஆர் கவர்ன்ட் அண்டர் திஸ் ஆக்ட். சரியா? ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை செக்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் ஆர் டோட்டலி ஒன்லி அப் டு செக்ஷன் 3A. அவ்வளவுதான், ரொம்ப சின்ன ஒரு ஆக்ட். அப் டு செக்ஷன் 3A வாஸ் தேர் ஆர் தேர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 1. ஸோ செக்ஷன் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட். ஸோ அப்ளிகபிலிட்டி ஆஃப் த ஆக்ட் வந்து இட் எக்ஸ்டென்ஸ் டு ஹோல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. அண்ட் தென் த லாஸ்ட் அமெண்ட்மெண்ட் டன் இன் அண்டர் திஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 23rd December 1971. போன ஆக்ட் வந்து என்ன சொன்னேன், அந்த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன் ப்ராஹிபிஷன் ஆக்ட் 1986 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா. அதாவது 2/10/1987 இருந்து நடைமுறைக்கு வந்தது. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 23rd December 1971 இது பண்ணப்படுது. திஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர்ஸ் ஆக்ட் 1971. அதுக்கப்புறமா நான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவேன், எல்லா மைனர் ஆக்ட்லயும் லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட் எந்த வருஷம் கேரி அவுட் பண்ணது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் the last amendment has been made is with regard to 2005 amendment. சரியா? 2005ல தான் முக்கியமான ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க with effect from 2012-2005. சரியா? இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. Then we'll move on to this act. So section 1 is with regard to short title and extent. It extends to the whole of India. Then section 2, insult to national flag and constitution of India. எதெல்லாம் இன்சல்ட் ஆக கருதப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஏன்னா இன்சல்ட் அப்படிங்கிறது இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். டு விச் எக்ஸ்டென்ட் ஐ டேக் சம்திங் சீரியஸ்லி ஆர் டு விச் எக்ஸ்டென்ட் அனதர் பர்சன் டேக் அ திங் சீரியஸ்லி அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படி ஆளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியாது. we cannot interpret a law. there should be some precise to the point explain or definition. அதுதான் நம்ம பார்க்க போறோம். section 2, insult to Indian national flag and constitution of India. Whoever in any public place or in any other place within public view burns, mutilates, defaces, defiles, disfigures, destroys, tramples upon or otherwise shows disrespect to or brings into contempt, whether by words either spoken or written or by acts, the Indian national flag or the Constitution of India or any part thereof shall be published with imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காமனா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பப்ளிக் பிளேஸ்ல அல்லது எனி அதர் பிளேஸ் விச் த பப்ளிக் கேன் வியூ, ஒரு பொது, நீ உன் வீட்டு மாடியில வச்சு நீ ஒரு விஷயத்த செய்யற, அதை எல்லாரும் பாக்குறாங்க. அந்த மாடியில வச்சு நீ என்ன பண்ற, ஏதோ ஒரு வகையில யூ ஆர் defacing or mutilating the Indian flag or constitution. That is also an offense. So it is not necessarily only in public places if you done so. ஒரு கட்சியுடைய கூட்டம் அல்லது ஒரு பேரணி அதுல நம்ம செய்யறோம் அப்படிங்கறது பப்ளிக் பிளேஸ்ல வரும். நான் அப்படி செய்யல, என்னுடைய மாடியில தான் செஞ்சேன் அப்படின்னா, ஈவன் such act done in public view and the doing of the above acts, என்னென்ன ஆக்ட்ஸ், burns அதாவது எரிப்பது, mutilates கிழிப்பது அல்லது அதை சேதப்படுத்துவது, defaces, defiles, disfigures, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சிம்பிளா அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, showing disrespect to or brings into contempt அப்படின்னு சொல்றாங்க. ஏதேனும் ஒரு வகையில் அவமரியாதை செய்வது. எதற்கு அவமரியாதை செய்வது? தேசிய கொடிக்கோ அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கோ மேலே சொன்ன வகைகளில் செய்யக்கூடிய செயல்பாடுகளோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அதை அவமானப்படுத்துவது, ஷோயிங் டிஸ்ரெஸ்பெக்ட், அதுதான் முக்கியமான விஷயம். ஆர் பிரிங்ஸ் இன்டு கண்டெம்ப்ட், அதை அவமதிப்பது, அதனுடைய கண்ணியத்துக்கு குறைவு ஏற்படுத்துவது, அதே சமயம் அதை அவமதிக்கக்கூடிய செயல். அந்த அவமதிப்பு சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், எழுத்தின் பூர்வமாக கூட அந்த அவமதிப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? shall be punished with, so அதோட continuation, thereof shall be punished with imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இதற்கான தண்டனை என்ன?
3 வருட சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ அல்லது இரண்டுமே விதிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. தென் there are 4 explanations. அதுல என்னென்னலாம் டிஸ்ஹானர் ஆகாது, டிஸ்ரெஸ்பெக்ட் ஆகாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. எக்ஸ்பிளனேஷன் 1, comments expressing disapprobation or criticism of the constitution or of the Indian national flag or any measures of the government with a view to obtain an amendment of the constitution or an alteration of the Indian national flag by lawful means do not constitute an offense under this section. ஸோ அப்போ என்ன சொல்றாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பார்லிமெண்டரி டிபேட்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. As a parliamentarian, you are raising your objection, and such whether such act would be coming under this particular act as an offense. இப்போ நம்ம சொன்னபடி எப்படி பார்த்தா வராது. Because you are expressing your dissent in a lawful way. ஒன்னு, that dissent is towards any proposed amendment to the constitution or any proposed change to the Indian national flag. அப்படின்னு சொன்னால் நீங்க லாஃபுல்லா ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணா அது அஃபென்ஸ் ஆகாது. அதான் பட் இட் ஷுட் பி a lawful expression, but it cannot be a violent or unlawful expression. அது முதல் விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. Then explanation 2, the expression Indian national flag includes any picture, painting, drawing or photograph or other visible representation of the Indian national flag or any part or parts thereof made on any substance or represented on any substance. அதுதான் நம்ம வந்து பார்ப்போம். சில பேர் வந்து உணர்ச்சி வசப்பட்டு உலக கோப்பையை ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த கேக் வெட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல தேசிய கொடியின் வடிவத்தில் ஒரு கேக்கை வெட்டி அதை கட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. தட் இஸ் ஆல்சோ டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது தான் இதுல விஷயம். ஏன்னா என்ன சொல்றாங்க, இந்தியன் நேஷனல் பிளாக் என்பது ஒரு கொடி, துணியால் பெய்யப்பட்ட கொடி அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த வடிவத்தில் இருந்தாலும் அந்த மூவர்ண கொடியை ரெப்ரசன்ட் பண்ணுச்சுன்னா, ரெப்ளிகேட் பண்ணுச்சுன்னா, அதை அந்த அப்படி ஒரு வடிவமைப்பில் இருந்தால் that amounts to Indian national flag. அப்போ அதுக்கு வந்து இத்தனை மீட்டர் லென்த் இருக்கணும், இத்தனை மீட்டர் பிரெத் இருக்கணும், அது துணியால் செய்யப்பட்டதா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஈவன் a logo or even a symbol, such thing is also a Indian national flag. அதான் explanation 2. Indian national flag includes any picture etc etc அப்படின்னு பார்த்தோம். Then explanation 3, the expression public place. ஏன்னா இந்த ஆக்ட்ல அஃபென்ஸா இருக்கணும் அப்படின்னா அது பப்ளிக் பிளேஸ்லயோ இல்ல ஒரு பப்ளிக் வியூலயோ செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்ப பப்ளிக் பிளேஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பப்ளிக் பிளேஸ் மீன்ஸ் எனி பிளேஸ் இன்டெண்டட் ஃபார் யூஸ் பை ஆர் ஆக்சசபிள் டு த பப்ளிக் அண்ட் இன்க்ளூட்ஸ் எனி பப்ளிக் கன்வேயன்ஸ். அப்போ ஒரு பொது போக்குவரத்து அல்லது ஒரு பொதுமக்கள் ஏதோ ஒரு விஷயத்த பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த இடமாக இருக்கட்டும், அல்லது இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ பிளேஸ் ஆஃப் பப்ளிக், ஒரு பொதுமக்கள் வந்து போகக்கூடிய எந்த ஒரு இடமாக வேணாலும் இருக்கலாம். ஒரு நூலகமாக இருக்கலாம், ஒரு கடை வீதியாக இருக்கலாம், அல்லது ஒரு பேருந்து நிலையமாக இருக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸ் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல வரும். தென் எக்ஸ்பிளனேஷன் 4, the disrespect to the Indian national flag means and includes அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் டிஸ்ரெஸ்பெக்ட் டு த இந்தியன் நேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு A to L வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. எதுல சொல்லப்பட்டிருக்கு, திஸ் செக்ஷன் 2ல எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. செக்ஷன் 2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் 2 என்னது, இன்சல்ட் டு இந்தியன் நேஷனல் பிளாக் அண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல என்ன பார்க்குறோம், the last thing, the explanation 4, அதுதான் ரீசெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2012-2005 அதுல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வாஸ்ட் ஐட்டம்ஸை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. எதெல்லாம் இன்சல்ட் டு நேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு அதுல A, gross affront or indignity offered to இந்தியன் நேஷனல் பிளாக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், கிராஸ் அஃப்ரண்ட் ஆர் இன்டிக்னிட்டி, அதோடைய கண்ணியத்தை குறைக்கும் வகையில் ஏதேனும் செயலை செய்தால் நிச்சயம் அது that amounts to disrespect. Then B, dipping the Indian national flag in salute to any person or thing. Dipping அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்படி வைத்து கொண்டு போகக்கூடிய கொடியை யாரோ ஒருவரின் முன்பு இப்படி நம்ம அதை பண்றோம் அப்படின்னா that amounts to dipping the Indian national flag in salute to any person or thing. யாரும் இந்த கொடியை விட, இந்த நாட்டின் கொடியை விட உயர்ந்தவர் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பி அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப யாருடைய ஒரு நபருக்கு முன்பும் நம் நாட்டின் தேசிய கொடியை you should not dip, சரியா? That is B. Then C, flying the national flag at half mast except on the occasions on which the flag is flown at half mast on public buildings in accordance with the instructions issued by the government. Half mast அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
ஒரு துக்கம், ஒரு தலைவர் இறந்து விட்டார், ஒரு உலக தலைவர் இறந்து விட்டார். உதாரணத்துக்கு நெல்சன் மண்டேலா இறக்கும் பொழுது இந்தியாவில் கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டது, இந்திய கொடிகள். அந்த மாதிரி அரசாங்கம் தெரிவிக்கப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு மட்டும்தான் ஆஃப் மாஸ்க்ல பண்ணணும். பப்ளிக் பிளேசஸ்ல இருக்கக்கூடிய அந்த கொடியை மட்டும் தான் அப்படி பண்ணணும். நான் சுயநலமாக என் வீட்டில் இருக்கும் கொடியை என் உறவினர் ஒருவர் இறந்து விட்டார் என்பதற்காக அரை கம்பத்தில் பறக்க விட்டால் அதுவும் தவறு. அப்ப நீங்க அதை என்ன பண்ண முடியாது, பப்ளிக் பிளேஸ்ல நான் பண்ணல, பப்ளிக் வியூல பண்ணலன்னு சொல்ல முடியாது. ஒருவருக்கு தெரிந்தாலும் அது செய்தியாக வெளியே சென்றாலும் அதுவும் பப்ளிக் வியூ தான். தென் டி, யூசிங் த இந்தியன் நேஷனல் பிளாக் ஆஸ் அ drapery in any form except in state funerals or armed forces or other paramilitary forces funerals. drapery அப்படின்னு சொன்னா அதை நம்ம கவர் பண்றோம் இல்லையா, ஒரு துணியை வைத்து ஒரு அந்த காஃபின் பாக்ஸை கவர் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் எதுல பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசு மரியாதையுடன் நடக்கக்கூடிய அந்த இறுதி ஊர்வலத்துல ஒரு ராணுவ வீரர் இறந்து விட்டார், ஒரு தலைவர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னா பண்ணுவாங்க. மற்ற நேரங்கள்ல அதை ஒரு டிராப்பரியா சுற்றி கவர் பண்ணக்கூடிய ஒரு பொருளா பயன்படுத்தக்கூடாது. தென் இ, using the Indian national flag one as a portion of costume, uniform or accessory which is worn below the waist of any person. நம்ம ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் பார்த்துட்டு இருப்போம். நெய்மர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இடுப்பிற்கு கீழே வேர் பண்ணக்கூடிய ஒரு இதுல அந்த நாட்டுடைய கொடிய இருக்கக்கூடிய மாதிரி பண்ணிருப்பாரு. அது அவர்கள் நாட்டில் சரியா இருக்கலாம். இங்க என்ன சொல்லப்படுது, it cannot be worn below the waist of any person. இடுப்பிற்கு கீழ் ஒரு அங்கியில் அல்லது ஏதோ ஒரு காஸ்டியூம்ல என்ன பண்ணக்கூடாது, ஒரு தேசிய கொடி இடம்பெறுவது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா it amounts to insult to this provision. Then two, by embroidering or printing it on cushions, handkerchiefs, napkins, undergarments or any dress material அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கர்ச்சீஃப்லயோ இல்ல குஷன்ஸ்லயோ சோஃபாலயோ என்ன பண்ணக்கூடாது, இதை வந்து இது பண்ணக்கூடாது. சரியா? தென் எஃப், புட்டிங் எனி கைண்ட் ஆஃப் இன்கிரிப்ஷன் அப்போ அந்த இந்தியன் நேஷனல் பிளாக். அதாவது தேசிய கொடியின் மீது எந்த வார்த்தைகளையும் பொறிக்க கூடாது. தேசிய கொடியின் மீது ஒருத்தர் என்ன பண்றாரு, காலிஸ்தான், ஜெய் காலிஸ்தான் எழுதுறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஜெய் சர்தார் பட்டேல் அப்படின்னு எழுதுறாரு. இன்னொருத்தர் ஜெய் மகாத்மா காந்தின்னு எழுதுறாரு. அது அந்த நேஷனல் பார்ட்டி, இது இந்த நேஷனல் பார்ட்டி. நோ, nothing can be encrypted under the Indian national flag. சரியா? It is common to all. Then G, using the national flag as a receptacle for receiving, delivering or carrying anything except flower petals before the Indian national flag is unfurled as part of celebration on special occasions including Republic Day or the Independence Day. அதாவது ஒரு தட்டுல தேசிய கொடியின் மீது என்ன பண்ணிருப்பாங்க, சில பூக்களை வைத்திருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு தேசிய கொடியை எதையும் ஏந்தக்கூடிய ஒரு பொருளாக பயன்படுத்தக்கூடாது. ப்ரொவைடட் டூ எக்ஸப்ஷன்ஸ். ஒரு குடியரசு தினத்திற்கோ அல்லது ஒரு சுதந்திர தினத்திற்கோ அந்த கொடியை ஏற்றுவதற்கு முன்பு அதன் மீது பூக்களை வைத்து ஏந்தி செல்லலாம். மற்ற நேரங்களில் எதையும் வைத்து ஏந்தி செல்லக்கூடாது. அதான் சொல்றாங்க as a receptacle. Then H, using Indian national flag as a covering for a statue or a monument or a speaker's desk or speaker's platform. ஒரு ஒரு கூட்டத்துடைய மேடையில மேடை விரிப்பாக பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு சிலையை மூடக்கூடிய ஒரு விஷயமாக, ஒரு மான்யூமெண்ட்டை மூடக்கூடிய ஒரு விஷயமாக பயன்படுத்தக்கூடாது. cannot be used as a covering item. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். Then I, allowing the Indian national flag to touch the ground or the floor or trail in water intentionally. அப்போ தரையில் படுமாறு அதை பயன்படுத்துவது தப்பு. அதே மாதிரி நீரில் மூழ்கும் மாறு அதை பயன்படுத்துவதும் தப்பு. தட் அமௌண்ட்ஸ் டு என்னது, நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம், டிஸ்ரெஸ்பெக்ட் டு இந்தியன் நேஷனல் பிளாக் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். தென் ஜே, trapping the Indian national flag over the hood, top and sides or back or on a vehicle, train, boat or an aircraft or any other similar object அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு படகினை சுத்தி கவர் பண்ற மாதிரி ஒரு தேசிய கொடி அல்லது ஏதேனும் ஒரு வாகனங்கள், எனி வெஹிக்கல், ட்ரெயின் ஆர் அதர் சிமிலர் ஆப்ஜெக்ட், அதை யூ ஷுட் நாட் யூஸ் இட் அஸ் அ டிராப்பர், கவர் பண்ணி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தென் கே, யூசிங் த இந்தியன் நேஷனல் பிளாக் ஆஸ் அ கவரிங் ஃபார் அ பில்டிங். எந்த ஒரு 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 கட்டிடத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு சாரம் போல் பயன்படுத்துவது தடை செய்யப்பட்டிருக்கு. தென் கே, இன்டென்ஷனலி, சாரி த லாஸ்ட் ஒன் எல், இன்டென்ஷனலி டிஸ்பிளேயிங் த இந்தியன் நேஷனல் பிளாக் வித் சாஃப்ரான் டவுன். சில பேர் கொடியை குத்திருப்பான், சாஃப்ரான் மேல இருக்கிறதுக்கு பதிலா பச்சை மேல இருக்கும், அப்படி பண்ணிருப்பான். அது இன்டென்ஷனலா பண்ணா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு டிஸ்ரெஸ்பெக்ட் டு இந்தியன் நேஷனல் பிளாக். ஸோ இதெல்லாம் எதுல சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன் 2ல
எக்ஸ்பிளனேஷன் 4ல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு? பை ஆக்ட் 51 ஆஃப் 2005ல வித் எஃபெக்ட் ஃப்ரம் 2012-2005ல தான் இவ்வளவு விஷயங்களையும் என்ன பண்ணிருக்காங்க, இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. தென் செக்ஷன் 3 ப்ரிவென்ஷன் ஆஃப் சிங்கிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆந்தம் எக்ஸெட்ரா. இதுவும் வந்து மூணாவது விஷயம். செக்ஷன் 2ல வித் ரிகார்ட் டு ஃபிளாக் அண்ட் கான்ஸ்டிடியூஷன். செக்ஷன் 3ல வித் ரிகார்ட் டு ப்ரிவென்ஷன் ஆஃப் சிங்கிங் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆந்தம் எக்ஸெட்ரா. ப்ரிவென்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா தடை ஏற்படுத்துவது. ஒரு இடத்தில் தேசிய கீதம் வாசிக்கப்படும் பொழுது ஒரு கூட்டமாக உள்ளே நுழைந்து அங்கு இருப்பவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அதை வாசிக்க விடாமல் தடுப்பது, அவர்கள் எழுந்து நிற்க விடாமல் தடுப்பது, அவர்களை அதற்கு உரிய மரியாதை செலுத்த விடாமல் தடுப்பது, அது எல்லாமே அஃபென்ஸ். சரியா? whoever intentionally prevents the singing of the Indian national anthem or causes disturbance to any assembly engaged in such singing shall be punished with imprisonment for a term which may extend to 3 years or with fine or with both. So போன செக்ஷன்ல என்ன தண்டனையோ, ஒருத்தர் கான்ஸ்டிடியூஷனையோ அல்லது நேஷனல் பிளாகையோ இன்சல்ட் பண்ணா அவருக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை தான் எவர் ஒருவர் தேசிய கீதத்தை படிக்கும் பொழுது பாடும் பொழுது தடை ஏற்படுத்துகிறாரோ அல்லது அங்க கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் ஒரு நேஷனல் அசம்பிளி ஒரு ஆந்தம் வந்து பாடுறாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு அசம்பிளிய அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் விளைந்து களங்கம் ஏற்படுத்தி தடை செய்தால் அதற்கும் அதே தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க. இத செக்ஷன் 3A என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் செக்ஷன் enhanced penalty on second and subsequent convictions அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பெனால்ட்டியா இருந்தா அப் டு 3 years அண்ட் ஃபைன் அப்படிங்கிறத செக்ஷன் 2லயும் பார்த்தோம், செக்ஷன் 3லயும் பார்த்தோம். மறுபடியும் ஒருவர் அதே தவறை செய்கிறார் அப்படின்னு சொன்னால் செக்ஷன் 2R அதாவது என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். enhanced penalty on second and subsequent convictions. Whoever having already been convicted of an offense under section 2 or section 3 is again convicted of any such offense shall be punishable for the second and for every subsequent offense with imprisonment for a term which shall not be less than 1 year அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. which shall not be less than 1 year. குறைந்தபட்ச தண்டனையே 1 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. குறைஞ்சபட்சம் ஆனா 1 வருஷத்துக்கு கீழே தண்டனை வழங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்த நேஷனல் ஆந்தம் கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்போம். அது என்ன அப்படின்னா பிஜோ எமானுவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அப்படிங்கிற ஒரு கேஸ்ல பார்த்திருப்போம். பிஜோ எமானுவேல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளால அனைவரும் அந்த தேசிய கீதம் பாடும் பொழுது அதை திரும்பி பாடும் பொழுது ஒரு சிறுவர்கள் மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. அவர்கள் எதிர்த்து நிற்பார்கள், மரியாதை கொடுத்திருப்பார்கள், யாருக்கும் தொந்தரவு செய்திருக்க மாட்டார்கள், யாரையும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ப்ரிவென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப இது செக்ஷன் 3ல அஃபென்ஸா வராது. as per that religious belief they are not supposed to sing any song அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஜெரோவா விட்னஸ் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரிலிஜியஸ் குரூப்ல அது ஒரு பிராக்டிஸா இருக்கும். அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 25ல ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல வரும். ஸோ சுப்ரீம் கோர்ட் would have said that it would not amount to insult of preventing national anthem from singing. preventing என்பது வேறு, யாரும் அதை பண்ணக்கூடாது அல்லது பண்ண நான் விட மாட்டேன்னு சொல்றதுதான் ப்ரிவென்டிங். தான் வந்து அமைதியாக யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் இருந்துச்சு இது பண்றதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம இன்சல்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மர் ரயில்வே மினிஸ்டர் நவ் இஸ் இன் பிரிசன் ஃப்ரம் பீகார், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து நேஷனல் ஆந்தம் போடும்போது உட்காந்துட்டு இருந்தாரு, தூங்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவருடைய இன்னர் கான்சியன்ஸ் கூப்பிடுறது. இந்த ஆக்ட்ல அதை பத்தி எல்லாம் நமக்கு வந்து படிக்கல. நம்ம இப்ப என்ன பார்த்தோம், ப்ரிவென்டிங் சிங்கிங் நேஷனல் ஆந்தம் அப்படிங்கிறது மற்றவங்க படிக்கும்போது அது தடை ஏற்படுத்துறது ஒண்ணு. அதே மாதிரி அங்க ஒரு அசம்பிளி கூடி இருக்கு அப்படின்னா அதை தடுப்பு, அதுதான் செக்ஷன் 3ல சொல்லப்பட்டிருக்க அஃபென்ஸ். அதே மாதிரி இன்சல்ட் டு நேஷனல் பிளாக் அண்ட் இதுங்கிறத செக்ஷன் 2ல நம்ம டீடைலா பார்த்தோம். செக்ஷன் 2ல எக்ஸ்பிளனேஷன் 4ல ஸ்பெசிபிகலி வித் ரிகார்ட் டு நேஷனல் பிளாக் வாட் அமௌண்ட்ஸ் டு இன்சல்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா? வாட் அமௌண்ட்ஸ் டு டிஸ்ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸையும் பார்த்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஆனர்ஸ் ஆக்ட் 1971. So that's all for today's class. Thank you.